நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு அதாவது என்னென்னா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு பனானா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் செய்ய போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோன்னா முந்திரி, பாதாம், வால்நட், டேட்ஸ் இதை எடுத்துக்கலாம். நம்ம தேவைன்னா அத்திப்பழம் கூட நம்ம எடுத்து இது கூட ஊற வச்சுக்கணும். அதாவது ஒரு மினிமம் ஒரு 20 minutes to 30 minutes நல்லா ஊறணும். இது கூட நம்ம பனானா மில்க் சேர்த்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக். இதுக்கு தேவையானது நம்ம ஒரு 5 முந்திரியை ஊற வச்சுருக்கிறோம். 10 பாதாம், டேட்ஸ் ஒரு 4 டேட்ஸு, வால்நட் 2 நம்ம ஊற வச்சுருக்கிறோம். அதாவது இது ஒரு 2 hours நான் ஊற வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 அல்லது 3 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது தேன் வாழை, அதாவது கற்பூரவள்ளி. இதே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 3 வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே ஸ்வீட் இருக்குது, அதனால் நம்ம ரொம்ப ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது வால்நட், பாதாம், முந்திரி, டேட்ஸ் இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸில் இருக்கிற கொட்டை நம்ம எடுத்துட்டோம், அதாவது உள்ளே இருக்கிற சீடை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, டேட்ஸு, வால்நட் இது எல்லாமே இருக்குது. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு 100 ml பால் ஆட் பண்ணிக்கலாம். இது திக்கான பால். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால என்ன ரொம்ப திக்காக தான் இருக்கும். பால் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஹெவியாக இருக்கும். இது ஒரு 11 o'clock குடிச்சோன்னா நம்ம 3 o'clock வரைக்கும் நல்லா பசி தாங்கும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் இதில். சுவையான பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ். நம்ம இப்போ என்னென்னா இம்யூனிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், அதாவது மேங்கோ ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், அந்த மாதிரி நீர்ச்சத்து உள்ள ஜூஸும் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். இப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கிறேன். டேட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம் அல்லது முந்திரி எடுத்துக்கலாம். இது கூட நான் அத்திப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த 3ஐயும் நம்ம ஒரு 8 hours சோக் பண்ணி வச்சுட்டு மில்க் கூட நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நல்லா கூலாக குடிச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 அத்திப்பழம் எடுத்துக்கலாம். அதாவது இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். 3 அத்திப்பழம், அதாவது ட்ரை அத்திப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 8 முந்திரி. நீங்கள் வேணும்னா எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டேட்ஸ் ஒரு 6 டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதெல்லாமே நைட் நான் ஊற வச்சுட்டேன். இது கூட நம்ம 1 டம்ளர் பால். இதே குவான்டிட்டி உங்களுக்கு அதாவது திக்காக வேணும்னா நம்ம திக்காக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக தான் எடுக்க போகிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதனுடைய பயன்கள் நான் ஆல்ரெடி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதாவது அத்திப்பழத்தின் பயன்கள், முந்திரியின் பயன்கள் எல்லாமே நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதையே நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகர் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ரெடி.
நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.